இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையாத நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தத்துக்காய் இந்த கால வேளையில் நாம் அவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய கண்மணி போல காப்பாற்றியிருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்ம நடத்துவார். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தான் சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நாங்கள் இந்த கால வேளை தியானிப்போம். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையிலும் தேவன் நம்மை நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை கடந்து வந்தாலும் சரி, நம்ம நினைப்ப ஒரு தெய்வன் நமக்கு உண்டு. இவங்க நினைப்பாங்களோ அவங்க நினைப்பாங்களோ, இவங்க நம்ம மேலே ஞாபகம் வைத்திருப்பார்களோ என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்கும்படியாக, நம்மை விசாரிக்கும்படியாக நம் மீது ஆவல் கொண்டு ஒருவர் நம்மை எதிர்கொண்டு பார்த்திருப்பார் என்று சொன்னால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரமே. இங்கே வேதம் சொல்வது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நினைவு கூறுகிற தேவனுக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்மை நினைக்கிற தேவன் எப்படி நினைக்கிறார்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கப்படும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் இள வயதில் அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் தேவன் நம்முடைய பக்தியை பார்த்து கொண்டிருக்கிறார். எதுவும் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று. அப்போ தேவன் நம்முடைய பக்தியை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் எவ்வளவாய் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறோம், நாம் எவ்வளவாய் தேவனை நேசிக்கிறோம், நாம் எவ்வளவாய் தேடுகிறோம், இது ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போது இங்கே பார்க்கும் பொழுது, நீ உன் இள வயதிலே தேவன் மீது கொண்டிருந்த பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன். 2 காரியத்தை ஆண்டவர் நினைக்கிறார். ஒன்று நம்முடைய பக்தி, 2வது நம்முடைய நேசம். பக்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு கூட ஐக்கியப்படுவதற்கு அது உதவுகிறது. அதனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஒரு பக்தி உள்ளவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கும். தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், அவன் ஒரு பக்திமானாய் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிராக அவனை சுற்றிலும் அவனுக்கு எதிரான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும், தானியேலை வென்றால் தன் தேவன் மீது பக்தி வைராக்கியம் அவன் தினமும் தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் நம்மளே இருக்கிற பக்தியை சில நேரம் அமிழப்போக செய்யலாம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியத்தை அது இல்லாமல் செய்வதற்கு ஏதுவான காரியமாய் மாறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், நம் தேவன் மீது வைக்கிற பக்தியிலே மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட இருப்போம் என்று சொன்னால், தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாய் முடிந்ததுக்கு ஒரு காரணம், தானியேலுடைய ஜெபம். அவன் ஜெபிக்கிற வேளையிலேயே வேதம் சொல்வது, தானியேலே நீ வேண்டிக்குள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே,
நாம் ஜெபிக்க தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பக்தியை எதிர்பார்க்கிறார். ஒரு பக்தியுள்ள பிள்ளை, ஒரு பக்தியுள்ள தெய்வ மனுஷன், ஒரு பக்தியுள்ள மகள் அவள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாகவும், தன்னுடைய சமூகத்துக்கு ஆசீர்வாதமாகவும், தான் இருக்கிற சபைக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கிறார். ஆக எனக்கு அருமையானவர்களே, இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நினைப்பதற்கு முதல் காரணம், நாம் தேவனுடைய பக்தியுள்ள பிள்ளைகளாய், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், தேவனோடு கூட ஐக்கியப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம், அவருடைய அன்பின் கரம் நம்மை நடத்தும். ஆகவே செபிப்போம், தேவ சமூகத்தில் காத்திருப்போம், தெய்வ பயத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.